வணக்கம் நண்பர்களே. இந்த நேபாளத்தின் அட்டோழிய மக்களே நீங்களே பாருங்கள். உத்தரகாண்ட் எல்லையை ஒட்டியுள்ள காலாபனி, லிபுலேக், லிம்பியாதுரா பகுதிகளை தனது நிலப்பகுதிகளாகவே தொடர்ந்து உரிமை கோரும் நேபாளம் இப்போது அதே நிலைப்பாட்டை மேலும் முன்னேற்றும் வகையில் புதிய அணுகுமுறையை எடுத்துள்ளது. 2020ஆம் ஆண்டு அந்நாட்டு அப்போதைய பிரதமர் கே.பி. சர்மா ஒலி தலைமையிலான அரசு இந்த 3 முக்கிய எல்லைப் பகுதிகளையும் இணைத்து புதிய வரைபடத்தை வெளியிட்டது. பின்னர் அந்த வரைபடத்தை நேபாள நாடாளுமன்றம் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்த செய்தியையும் வெளிப்படுத்தியது. அப்போது இந்தியா கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தலையான முடிவை ஏற்க முடியாது என்று நேபாளம் மீது கடும் எச்சரிக்கை விடுத்தது. ஆனால் இந்த விவகாரம் சற்றும் பொருட்படுத்தாமல் மறுபடியும் முதலிலிருந்து துவங்கியுள்ளது. ஏனெனில் நேபாள ராஷ்டிர வங்கி தற்போது வெளியிட்டுள்ள புதிய 100 ரூபாய் நோட்டில் இந்த விவகாரமான எல்லைப்பிரகதி வரைபடமே அச்சிடப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையால் நிலப்பிரச்சினை மீண்டும் தீப்பிடித்த வறண்ட புல் போல பரவி இரு நாடுகளின் உறவில் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. நேபாளத்தின் இந்த முடிவு இந்திய அரசியல் மற்றும் நெடுங்கால எல்லை விவாதத்தை மீண்டும் சூடுபடுத்தி நாட்டளவில் பெரும் அதிர்ச்சி கிளப்பியுள்ளது.